ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாயை வச்சு 4 பேருக்கு தேவையான இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கரண்ட் இல்லாதப்போ, மிக்ஸி ஓட்ட முடியாது, இல்லை மிக்ஸி ரிப்பேரு அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப நமக்கு கை கொடுக்கும். சட்னியோ குருமாவோ நம்மளால் அரைக்க முடியாத சமயத்தில் இந்த டிஷ்ஷு செஞ்சிங்கன்னா இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இட்லி தான், அடுத்தது தோசைக்கும் சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப புளிப்பு காரமாக நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 வெங்காயத்தை நீல வாக்கில் உப்புமாவை கரைகிற மாதிரி அரிஞ்சிக்கலாம். இந்த 2 தக்காளி அரிஞ்சிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நீல வாக்கில் 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இட்லி வேகங்காட்டியுமே இதை நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். இதில் தாளிப்பு உளுந்து போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் தாளிப்பு உளுந்து போட்டிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்புலாம் உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு அதிகமாக பிடிக்கணும் அதிகமாக போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ உப்பு போட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது நாங்கள் நம்ம ஊர் கடப்பான்னு தான் சொல்லுவோம். கும்பகோணம் கடப்பா வேறு மாதிரி செய்வோம். இது நம்ம ஊர் கடப்பான்னு சொல்லுவோம். பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. அது யார் அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியாது. இந்த பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. நாங்கள் நம்ம ஊர் கடப்பா, சிம்பிள் கடப்பா. இது பாசிப்பருப்புலாம் வேக வச்சு கடைஞ்சி செய்யாமல் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 பேருக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்கன்னா 1 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாயே போதும். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது வதங்கட்டும். கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளியில் நல்லா குழஞ்சி வதங்கலாம் தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த வதங்கின அளவு போதும். இப்போ அதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி மாதிரி நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒன்றுமே இல்லை, நம்ம இட்லி ஊற்றினோம்ல அந்த இட்லி மாவில் இந்த மாதிரி ஒரு அரை கரண்டி, இப்போ உங்களுக்கு இட்லி மாவை காட்டல, இட்லி மாவு தான், வேறு எந்த மாவும் இல்லை. இந்த இட்லி மாவில் ஒரு கரண்டி, இந்த பாருங்கள் ஒரு கரண்டியே இல்லை, பாதி கரண்டி தான். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அந்த இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சிட்ருக்கு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் வெந்துருச்சு. நம்ம இட்லி மாவை தான் ஒரு பாதி கரண்டி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துடலாம். ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பொடியான இருக்கிற கொத்தமல்லியை தூவிட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்களாம் 4 இட்லி சாப்பிடுவாங்க. புளிப்பு காரமாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்படி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கரண்டியை மாற்றிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு இந்த கரண்டி சரியாக வராது. இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறினோடனே கெட்டியாகிடும். ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி எவ்வளோ போடணும் வேணாலும் நீங்கள் போடலாம். கொத்தமல்லி போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி தனி பவுலில் ஊற்றி கொடுத்தா அப்படியே இட்லியை போட்டு அதில் அப்படியே நினச்சி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அப்படி தான் பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு திடீர்னு நம்ம செய்யலாம். இப்போ எனக்கு வந்து அப்படி சாப்பிட பிடிக்காது, இந்த மாதிரி இட்லி மேலே ஊற்றி இப்படி சாப்பிட தான் பிடிக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குற யாருமே கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல. அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாதே என் குறை நிறைகளை நான் தெரிஞ்சுக்க முடியும், சரி பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.